கேட்கும்போது என்ன ஆகணும், உள்ளத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரணும். ஐயோ இன்னைக்கு என்ன வார்த்தை கொடுக்குறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரணும் இல்லையா? முகத்தில் அப்படியே ஒரு என்ன பண்ணணும், ஒரு ஒளி தெரியணும், பிரகாசம் தெரியணும் இல்லையா? அப்படியாக நம்ம கேட்கும்போது நம்ம அந்த வார்த்தையின் ஆர்வத்தை, நம்ம இருதயத்தில் உள்ள முகத்தில் உள்ள அந்த ஆர்வத்தை தேவன் என்ன பண்ணுவார், பார்ப்பார். பார்த்து அதுக்குரிய கிரியைகளை கர்த்தர் என்ன பண்ணுவார், செய்வார். நம்ம துக்கத்தோடு கேட்கக்கூடாது, நல்ல சந்தோஷத்தோடு கேட்போம். இன்னும் இந்த நாளிலும் வாசிக்கும்படி கேட்கப்பட்டதான வார்த்தையின்படி மத்தேயு 5:13 நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது என்ன ஆயிடுச்சான், சாரம் மற்று போனால். சாரம்னா அதனுடைய தன்மை இல்லையா? அதன் தன்மையை இழந்துச்சுன்னா அது என்ன பண்ண மாட்டாங்களாம், அது பலபடி யூஸ் பண்ண மாட்டாங்களாம். அதை தூக்கி எங்கே கொட்டிடுவாங்க, அது வெளியே கொட்டிடுவாங்க. அது எதுக்குமே யூஸ் ஆகாது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடக்கிற விதத்தில் இருக்குது இல்லையா? நம்ம என்ன பண்ணணும், மற்றவர்களுக்கு சுவை கொடுக்குற ஒரு வாழ்க்கை வாழணும். நம்ம மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு அன்பாக பேசும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நினைப்பாங்கன்னா ஐயோ இந்த அக்கா நம்ம கூட இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டாங்களா அப்படின்னு என்ன பண்ணணும், ஏங்கணும். அதுதான் சுவை கொடுக்குற ஒரு வாழ்க்கை. நம்ம அன்பாக பேசும் பொழுது அவங்க நம்மளை திட்டி இருக்கலாம், எப்படி வேணாலும் பேசியிருக்கலாம். நம்ம போய் அன்பாக பேசும்போது நம்ம என்ன திட்டினாலும் அவங்க நல்லா அன்பாக பேசுகிறாங்களே, அவங்க கூட இன்னும் கொஞ்சம் பேசலாம் போல இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு ஆர்வம் வரும். பார்த்தீங்களா? யார்ட்டையாவது அப்படி தோணியிருக்கா? யார்ட்டையாவது பேசும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாம், அவங்க பேசினா எனக்கு ஆறுதலாக இருக்குது மனசு அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி நம்ம சுவையுள்ளவர்களாக காணப்படணும். அதான் சொல்லப்படுது, நம்ம உப்பை போல என்ன பண்ணணுமா இருக்கணும். இதே வசனம் பாருங்க, மார்க் 9:50 பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கோம். மார்க் 9:50, 9வது அதிகாரம் 50வது வசனம். சரி, சொல்லப்பட்டிருக்கு. என்ன பண்ணுவான், சாரம் மட்டும் போனால் அதை என்ன பண்ணுவாங்க, எதனால சாரம் உண்டாக்க முடியும், எதனாலையும் அதை சாரமாக்கவே முடியாது. அதே போல் என்ன பண்ணுவோம், உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாக இருங்க. உப்பு எப்படி சாரம் உள்ளதாக இருக்குதோ அதை போல் நம்ம என்ன பண்ணணுமா, மற்றவர்களுக்கு சாரம் உள்ளவர்களாக காணப்படணும். இப்போ குறிப்பாக எடுத்துக்காங்களேன், நம்ம இப்போ ஒரு சாம்பார் வைக்கிறோம். சாம்பாருக்கு என்ன பண்ணுவோம், பருப்பு காய்கறி எல்லாம் போட்டு சாம்பார் வைக்கிறீங்க. உப்பு போடலன்னா அது என்ன ஆகும், அந்த உப்பு ஒன்றுமே இருக்கா, சப்புன்னு இருக்கும் இல்லையா? எல்லாம் போட்டாச்சு, ஆனால் அந்த உப்பை மட்டும் நீங்கள் போடலைன்னா அது யூஸ் பண்ணவே முடியாது. தூர கொட்டுறதுக்கு தான் அது என்ன ஆகும், யூஸ் ஆகும் இல்லையா? ஆனால் நம்ம வாயில் வைக்கவே முடியாது. கொஞ்சம் உப்பு குறைஞ்சாலே சாப்பிட முடியாது. நீங்கள் உப்பே போடலைன்னா அது எப்படி இருக்கும், ஒரு சுவையும் இருக்காது. அப்போ இந்த உப்பை நீங்கள் அதில் போடும் பொழுது அந்த உப்பு என்ன பண்ணுதுன்னா மற்ற பொருளோடு கூட சேர்ந்து அதே என்னது சுவையை கூட்டி கொடுக்குது இல்லையா? மற்ற காய்கறியோட பருப்போட நம்ம ஊற்றுற தண்ணியோட எல்லாம் கலந்து இந்த உப்பானது சேர்ந்து கலக்குது இல்லையா? கலந்து அது நமக்கு என்ன பண்ணுதான், சுவையை கொடுக்குது. அதே போல் நம்ம எல்லா காயும் போடுவோம். என்ன காய் போடுவீங்க, உருளைக்கிழங்கு, கேரட்டு, என்னது என்னென்ன காய் இருக்கோ எல்லா காயிலும் 2 போட்டால் தான் சாம்பார் இல்லையா? அந்த எல்லா கலவையும் கலக்குது. எல்லா காயும் ஒவ்வொரு விதமான காய் இருக்குது. அந்த காயை நீங்கள் போட்டு சமைக்கிறீங்க. அது சமைச்சு எல்லாம் போட்டு உப்பு போடலைன்னா அந்த காய் என்ன ஆகாது, டேஸ்ட் கொடுக்காது, சேராது, ஒன்றுக்கு ஒன்று சேராது. நீங்கள் உப்பை போடும் பொழுது அது என்ன ஆகுது, எல்லாத்தோடையும் சேர்ந்து கலந்து எல்லா விதமான காய்களோடு சேர்ந்து அது நமக்கு என்ன ஆகுது, சுவையை கொடுக்குது. அந்த காயை நம்ம விரும்பி சாப்பிடுவதற்கு அது என்ன ஆகுது, அந்த உப்பானது டேஸ்ட் கொடுக்குது இல்லையா? அதே போல் எல்லா மக்கள் மத்தியிலையும் இந்த உப்பை போல் நம்ம என்ன பண்ணணும், அப்பப்போ கொஞ்சம் சாரம் ஏற்றிக்கொள்ளணும். மற்றவங்களுக்கு டேஸ்ட் கொடுக்குறவங்களா நம்ம காணப்படணும். ஒருத்தர் அப்போ அதான் சொல்லுவாங்க, 5 விரல் ஒன்று போல் இருக்காது. ஒன்றுக்கு நெட்டையாக இருக்கும், ஒன்று குட்டையாக இருக்கும் இல்லையா? ஒரு சிலர் நல்லா இருப்பாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் அவங்க சுபாவம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அதோடு நம்ம கூட என்ன பண்ணணுமா, அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் இல்லையா? இப்போ நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போது முருங்கைக்காயை ஃபஸ்ட்டே போட்டுட்டீங்கன்னு வைங்களாம், அந்த முருங்கைக்காய் என்ன ஆகும், குழஞ்சி போகும். அப்போ அதை என்ன பண்ணுறோம், அந்த கொஞ்சம் பாதி வெந்ததுக்கு பிறகு தான் நம்ம முருங்கைக்காயை போடுவோம். அப்போ அதுக்கு ஏற்ற தன்மையில் அது வேகும். அதே போல் தான் நம்முடைய கைகள்
இல்லை? அதே போல தான் மனுஷர்கள் கொஞ்சம் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஏதாவது பேசினா மூஞ்சி கொஞ்சம் வாடலாயிரும், இல்லைன்னா எதிர்த்து பேசுவாங்க. அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவங்களா இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அதற்கேற்றாப்படி நம்ம என்ன பண்ணணும், பேசி அவங்களோடு கூட சமாதானமாக இருக்க நம்ம என்ன பண்ணணும், முயற்சி செய்யணும். அப்படியே செய்யாமலே இருக்கக்கூடாது. நம்ம முயற்சி செய்யும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார், அதை நமக்கு கைகூடி வர பண்ணி என்ன சமாதானமாக ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அதான் சொல்கிறது, உப்பு எல்லா பொருட்களோடு சேரும் பொழுது அது என்ன பண்ணுமா, எல்லாத்தோடையும் சேர்ந்து ஒரு டேஸ்ட்டை கொடுப்பது போல நாம் எல்லா ஜனங்களோடு சேர்ந்து என்னென்ன அதிகமாக போயிட்டா, உப்பு அதிகமாக போயிட்டுனா என்ன ஆயிரும், அது என்ன ஆகும், கசப்பு தன்மையை கொடுத்துரும் இல்லையா, அது சாப்பிட முடியாது, அப்படி போயிடும். அப்படியும் இருக்கக்கூடாது, அதே சமயம் உப்பு போடாமலையும் இருக்கக்கூடாது. இந்த உப்பு எப்படி அளவாக போட்டு அது எல்லா பொருட்களோடு சேர்ந்து நமக்கு சுவையை கொடுக்குதோ அதே போல் எல்லாரிடத்திலும் சமமாக என்ன பண்ணுங்க, சமாதானமாக போயிருங்க. என்ன நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன் பார்த்து அப்படியே பேசிட்டே போயிடணும். நம்ம ரொம்ப ஐக்கியம் ஆகும் பொழுது என்ன ஆயிரும்னா அது பிரிவினையாக கொண்டு வந்துடும். ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம வேண்டாத வார்த்தைகளை பேச, அவங்கள பற்றி இவங்களை பற்றி பேசி கடைசியில் என்ன ஆயிடாது, நமக்கு சமாதானத்தை இழந்து அவங்களுக்கு நமக்கு என்ன ஆயிரும், பிரிவினையை உண்டாக்கிடும். அதனால் பார்க்கும் பொழுது என்ன ஸ்தோத்திரம் போடுங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்காங்க, என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும். பேசாமலும் என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. அப்போ எல்லாரிடத்துல இந்த உப்பு எப்படி சேர்ந்து நமக்கு சுவையை கொடுக்குதோ அதே போல் நம்ம எல்லாரிடத்துல சேர்ந்து சமாதானம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அதே போல் இந்த உப்பானது எதுக்கு ஒப்பிடப்படுது அப்படின்னா, ஒரு உடன்படிக்கைக்காக ஒப்பிடப்படுகிறது. உப்பு எப்படின்னா ரெண்டுக்கு இடையில என்னது, ஒரு என்ன சொல்றது, பாலம் போல இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா. எப்படின்னா இந்த உப்பை போட்டால் தான் அது சேரும் இல்லையா. பருப்பும் காய்கறியும் தனித்தனியாக எல்லாம் தனித்தனியாக இருக்குது. இந்த உப்பை போட்டால் தான் அது என்ன ஆகும், ஒன்று சேரும் இல்லையா, சேர்ந்து டேஸ்ட் கொடுக்கும். அதே போல் அந்த உடன்படிக்கையில் உப்பு உடன்படிக்கையை என்ன பண்ணுதான், ஏற்படுத்துகிறது. என்ன உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கும் நமக்கு இடையில இருக்கிற உடன்படிக்கையை அது என்ன பண்ணுது, நமக்கு சேர்த்து வைக்கக்கூடியதாக இருக்குது. கர்த்தருக்கும் நமக்கு இடையில உடன்படிக்கையை இந்த உப்பானது ஏற்படுத்தி கொடுக்கிறது. உடன்படிக்கை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணாங்க. அது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதாவது இயேசுவோடு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். உடன்படிக்கைன்னா என்னது, உடன்படிக்கைன்னா என்னது, இப்போ திருமணத்துக்கு ஒரு உடன்படிக்கை போடுவாங்க இல்லையா, இன்னாருக்கு இன்னாரு அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை போடுறாங்க. உலக பிரகாரமாக ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் என்ன பண்ணுறாங்க, உடன்படிக்கை பண்ணுவாங்க இல்லையா. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, உடன்படிக்கை எப்படி சொல்லுவாங்க, நிச்சயம் பண்ணுவாங்க இல்லையா. நிச்சயம் பண்ணுறாங்க அப்படி வச்சுக்கோங்க. உடன்படிக்கைன்னா அதுதான் நிச்சயம் பண்ணுறது. அப்போ அப்படி நிச்சயிக்கப்பட்ட அந்த உடன்படிக்கை, அதுதான் உடன்படிக்கை சரியா. அப்போ ஒரு ஆணுக்கும் பெண் எப்படி பண்ணப்பட்டு நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறதோ அதே போல தேவன் இயேசுவுக்கும் நமக்கு என்ன பண்ணிருக்கு, ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம உப்பா இருந்தாதான் அந்த உடன்படிக்கையும் நம்மளும் என்ன பண்ண முடியும், சேர முடியும். புரிஞ்சா. அந்த உப்பு தான் நம்மளை என்ன பண்ணுது, நம்ம எல்லா இடத்துல சமாதானமாக இருந்தாதான் நம்மளுடைய உடன்படிக்கை தேவனோடு கூட என்ன ஆகும், இணைக்கப்படும். நம்ம எல்லார்ட்டையும் பகையாக இருந்துட்டு பேசாமல் கொள்ளாமல் இருந்தோம்னா, இங்கே என்ன ஜெபம் பண்ணுங்க, இங்கே எவ்வளோ பாஸ்டிங் இருங்க, இப்படிய காலம் 3 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுங்க, ஆனால் அந்த ஜெபங்கள் என்ன பண்ணாது, கேட்கப்படவே படாது. ஏன்னா தேவனோடு கூட நம்ம என்ன பண்ணுங்க, உடன்படிக்கையான அந்த உப்பு என்ன பண்ணலை இல்லை, சமாதானம் பண்ணக்கூடிய மக்களோடு கூட நம்ம சமாதானமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அந்த சமாதானம் நம்ம இடத்துல இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம தேவனோடு அந்த உடன்படிக்கையில் நம்ம சேரவே முடியாது. அப்போ இயேசுவுக்கு நியமிக்கப்பட்ட நாம என்ன பண்ணணும், மக்களோடு கூட சமாதானமாக இருந்தால் அந்த உடன்படிக்கை என்ன பண்ண இணைக்கப்படும். சமாதானம் என்கிறதான அந்த உடன்படிக்கை உப்பு இணைக்கப்படும். அப்படி இணைக்கப்படும் பொழுது சரி, நம்ம அப்படி இப்போ மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆணுக்கும் பெண்ணுக்குமாக உடன்படிக்கை பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை விட்டுட்டு இயேசுவை விட்டுட்டு மற்ற பொருட்கள் மேலே உடன்படிக்கை, அதாவது அதன் மேலே ஈர்ப்பு வரும்பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கர்த்தர் என்ன பண்ணுவார், சரி நீங்கள் உலகத்தோடு இருந்துக்கம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு என்ன பண்ணிடுவார்,
போயிடுவார். அப்போ நம்ம உடன்படிக்கை பண்ணப்பட்ட நாம கர்த்தரோடு கூட இயேசுவோடு கூட மனவாட்டியாக நம்ம இணைக்கப்படுகிற நாம என்ன பண்ணணுமா, உலகத்தோடு சமாதானமாக இருந்து தேவனுடைய ஐக்கியத்தோடு கூட நம்ம என்ன பண்ணணும், அதிகமாக சேரணும். இப்போ சரி, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உப்பா இருங்க, எல்லாரும் இடத்துல சமாதானமா இருங்கன்னு சொல்றாரு. இந்த வார்த்தைக்கு யார் கீழ்ப்படிவாங்க? இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாருல. நான் நிஜமே இந்த உப்பை பற்றி எடுக்கவே இல்லை, எனக்கு ஞாபகமும் இல்லை, இது மெசேஜே எடுக்கல, நான் வேற தான் எடுத்தேன். அப்புறம் தான் திடீர்னு ஆண்டவர் என்ன பண்ணார், உப்பை பற்றி பேசு அப்படிங்கிற ஒரு இது வந்ததுனால இந்த உப்பை பற்றி நான் எடுத்துகிட்டு வந்தேன். அது கடைசி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் தான் சொன்னாங்க நீ கொடுத்துரு அப்படின்னு. அதனால் விரிவாக எடுக்க முடியாதனால சுருக்கமாக எடுக்கிறேன். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் கூட பேசிக்கிட்டே இருக்கார். எதை குறித்து பேசுகிறார், நீங்கள் எல்லா இடத்துல என்ன பண்ணுங்க, சமாதானமாக இருங்க, யார்கிட்டையும் பேசாமல் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணுறாரு, உங்களோட அதிகமாக பேசுகிறாரு. நீங்கள் யோசிக்கணும். அதாவது நாங்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறோன்னு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நினைக்கவே கூடாது. நாங்கள் தெரிஞ்சு பேசினாலும் தெரியாமல் பேசினாலும் கர்த்தர் பேசுகிறாருங்கிற ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் நம்ம மனசில் இருந்துட்டுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய மணவாளனாகி இயேசு கிறிஸ்துவை அவர் நமக்கு என்ன பண்ணுறாரு, நிச்சயிக்கப்பட்ட நாம அவரோடு சேருவதற்கு இது இந்த வார்த்தையானது என்ன பண்ணோம், கிரியை செய்யும். எல்லாரிடத்திலும் சமாதானமாக இயேசு என்ன பண்ணார், எல்லாரிடத்திலும் சமாதானமாக இருந்தார். ஏன்னா அவரை கல்லெடுத்து கொல்ல போனாங்க இல்லையா. ஒரு பட்டணத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து போறாரு, இவன் என்ன பண்ண வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, கல் எடுத்து எரிஞ்சாங்க. ஒரு சில இடத்துல இயேசு என்ன பண்ணார், மறைந்து போனார். ஒரு சில இடத்துல அப்படியே திரும்பி போயிட்டார் இல்லையா. அப்போ போனவர் அப்படியே போயிட்டாங்களா அப்படின்னு இல்லை. குறித்த நாள் வரும்போது மறுபடியும் அதே ஊருக்குள்ள இயேசு வர்றார். அதே போல அவங்க எரிந்தாலும் அவங்க இயேசுக்கு விரோதமாக நின்றாலும் இயேசு என்ன பண்ணார், அவங்கள நேசித்து வந்தார் இல்லையா. அதே போல் அவங்க என்னதான் நம்ம இடத்துல திட்டினாலும் பேசினாலும் என்னன்னு சொல்லிட்டு என்ன எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு நீங்கள் பாட்டு போயிருங்க, எந்த ஒரியுமே நமக்கு இருக்காது. அப்போ நம்ம சமாதானமாக இருக்கும்போது இயேசுவோடு கூட நம்ம உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்களாக அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்பட இது ஒரு சின்ன ஒரு ஊன்றுகோலாக நமக்கு காணப்படும். அப்போ இந்த நாளிலும் நம்ம என்ன பண்ணணும், உப்பாய் இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. அதுக்காக பிரயாசப்படுங்க, அதிகமாக பிரயாசப்பட்டு என்ன பண்ணுங்க, ஆண்டவரே நான் எல்லாருக்கும் சமாதானமாக போயிடணும். அது எப்பேற்பட்ட எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் நான் சமாதானம் போக எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக கிருபை தருவார். அவர்களோட இருந்து எல்லாருக்கும் ஒருவனை கொடுத்து சமாதானத்தோடு கூட வழி நடத்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.